அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிரீதி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று விபரீதமாகும் மொபைல் விளையாட்டுகள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுக்கு அடிமையாகி எந்த நேரமும் திரையில் ஒட்டிக்கொண்டால் அது எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மொபைல் கேம்ஸிற்கு அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். சிலர் இந்த மொபைல் கேம்ஸை வெறும் பொழுதுபோக்கிற்காக விளையாடும் பட்சத்தில் வேறு சிலரோ அதுவே வாழ்க்கை என நினைத்து கொண்டு தங்களது பொன்னான நேரங்களை வீடியோ கேம்ஸுக்காக செலவிடுகிறார்கள். 2024ஆம் ஆண்டின் அறிக்கைப்படி அதிகப்படியான மக்கள் மொபைல் ஸ்கிரீன்களையும் கேஜெட்களையும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். மொபைல் கேம்ஸால் உண்டாகும் பின்விளைவுகள் என்னவென்று தெரியுமா? நீண்ட நேரம் மொபைல் கேம்ஸ் குழந்தைகள் பார்ப்பதால் அவர்களின் வீட்டு பாடங்களிலும் படிப்பிலும் குறைந்த நேரத்தை செலவிடலாம். இது அவர்களின் எதிர்கால வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் பாதிக்கலாம். மேலும் இரவு பகல் என பாராமல் பேருந்துகளிலும் ரயில்களிலும் அவ்வளவு ஏன் சாப்பிடும் போது கூட இப்போதெல்லாம் மொபைல் கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்விளைவாக உடலை கட்டுப்படுத்தும் மூளையானது கட்டுப்பாட்டை இழந்துவிடும். இது மிகவும் ஒரு அரிதான பாதிப்பு. மேலும் எந்த நேரமும் மொபைல் கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தால் அதற்கு அடிமையாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதிகமாக மொபைல் கேம்ஸ் விளையாடுபவருக்கு மன அழுத்தமும் எரிச்சலும் அதிகமாக ஏற்படுமாம். வன்முறை நிறைந்த வீடியோ கேம்ஸை விளையாடும் குழந்தைகள் மிகவும் கோபக்காரராக இருப்பார்கள். மேலும் ஒரு வீடியோ கேமை விளையாடி முடித்த பின் அவர்கள் காணும் காட்சிகளிலும் கனவுகளிலும் கேம் காட்சிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். இது ஸ்கிரீனை உற்று நோக்க வைப்பதால் வீடியோ கேம்ஸால் கண்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போல பல்ஸ் ரேட் காரணமாக மரணம் கூட நேரிடலாம். எனவே கூவும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் சில்வண்டின் உச்சரிப்பை கேட்போம். இது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பாடிய பாடலில் கூறப்பட்ட வரிகள். அந்த காலத்திலேயே மொபைல் போன்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் ஒரு அந்த காலத்து பாடலில் இப்படிப்பட்ட வரிகள் தோன்றியிருக்கும். இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. செல்போன்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, ஆனால் அதிகமாக பயன்படுத்துவதை தாராளமாக குறைக்க முடியும். விரல் நுனியில் உலகம், நினைத்த நேரத்தில் தொடர்பு, பாதுகாப்பு செய்திகள் என பல நன்மைகள் மொபைல் போன்களால் இருந்தாலும் கூட அளவிற்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நன்று என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு மொபைல் போன் பார்ப்பதை குறைப்போம். மொபைல் கேம்ஸ் விளையாடுவதை முற்றிலுமாக தவிர்ப்போம். வாழ்க்கையில் பயன்பெறுவோம், சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். இதுவரை என் உரையை கேட்ட அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.